ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துடைய இன்டர்னல்ஸில் பேக்கிங் பெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்டர்னல்ஸை பற்றி போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த இதில் காலம் ஷடவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துடைய கம்ப்ளீட் பெட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு டைப்பான பேக்கிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேண்டம் பேக்கிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்கை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்டர்னல்ஸ் ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணோம். இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருப்பாங்க. இந்த த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டரை ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து சப்போர்ட்டிங் பேனல்ஸ் இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டிங் பேனல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கிங் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 360 டிகிரி வரைக்கும் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் இந்த த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினான டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்து அதோடைய சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும். டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரஃபுக்கு வரும். இந்த த்ரஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயினான லிக்யூட் ஃபுல்லாகி அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்குள்ளே போகும். ஓகேங்களா? இதில் மெயினான இன்டர்னல்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒன் பை ஒன்னாக வரும், பார்த்துக்கோங்க. இதில் மெயினான டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூல் பீஸ் அந்த த்ரஃப்டுடைய மெயினாக இருக்கக்கூடிய பாத்வேல கொடுத்துருந்தோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீடு விழும். இதில் வரக்கூடிய இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ரேண்டம் பேக்கிங்கோடைய பாக்ஸஸ் வச்சுருந்தோம். இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மெட்டீரியல் அதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சது. இதில் இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் அந்த லெவல் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓவர்ஃப்ளோ பண்ணும். ஓவர்ஃப்ளோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கிங்குள்ளே போயிடுச்சு. இந்த பேக்கிங்குள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ப்ராசஸ் நடக்கும். இதில் இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது முதல்ல இந்த த்ரஃப் இந்த பேக்கிங் செட்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருந்தோம்னா இந்த ஹோல்டிங் பேனல்ஸ் வரும். இந்த ஹோல்டிங் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலத்தில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்கும். சிலது அதோடைய அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துகளில் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிகிரியை மெஷர் பண்ணிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்கை அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒவ்வொரு பேனலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல்டிங் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் ஹோல்டிங் பேனலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வச்சுருப்பாங்கன்னா அதில் சப்போர்ட் கிரிட்டு வச்சுருப்பாங்க. இந்த சப்போர்ட் கிரிட் ஒவ்வொரு பேனலுக்கும் இடையில வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் வச்சுருந்தோம். இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் 9 லேயர் வச்சுருந்தாங்க. 9 லேயருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய லெவல்னஸ் செக் பண்ணோம். இந்த லெவல்னஸ் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேக்கிங் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கேப் மெஷர் பண்ணோம். கேப் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் கட் பண்ணி அதை கேப் ஃபில் பண்ணோம். இது ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் ஒவ்வொரு லேயரையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் நம்ம அப்படி இருக்கக்கூடிய 9 லேயரையும் ஃபினிஷ் பண்ணோம். சில இடங்களில் கட்டிங் பண்ணி போட வேண்டி இருந்துச்சு, அதையும் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. கிளியர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கிங் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக்கிங் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பேனல் நம்ம பண்ணணும். அதாவது த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய சப்போர்ட்டிங் பேனல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் பார்த்தீங்கன்னா
அது மேலே எழும்பாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கும் இதுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தைராய்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த சப்போர்ட்டிங் ராடில் இந்த தைராய்டு வந்து கீழே இருந்து கொடுத்து அதை வந்து டைட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் வந்து உங்களுக்கு ப்ரெஷரில் வந்து மேலே வந்து எழும்பாது. அதனால வந்து தைராய்டு வந்து அதோடைய கேப்பில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை வந்து போல்ட் நட் மூலமாக டைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் பேனல்ஸ், அந்த பேனல் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டியாக இருக்கும். அதாவது பேனல்ஸுக்கு இடையில வந்து கேப் வந்து இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஃபில்லப் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி இதுக்குள்ளே போய் விழும். ஓகேங்களா. இதோடைய ஓவரால் வியூஸ் வந்து இந்த வீடியோடைய எண்டில் வந்து நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன். சில இமேஜஸாகவும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த த்ரஃப் டிஸ்ட்ரிபியூட்டருடைய இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் 1 by 1 வந்து போல்ட் நட் மூலமாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கனெக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோடைய லெவல்னஸ் வந்து செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் வச்சு செக் பண்ணோம். செக் பண்ணி இதோடைய லெவல் வந்து ஈக்குவலாக ஆனதுக்கு கரெக்டாக ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டிங் பைப்ஸை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெயினான பாத்வேல வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ரேண்டம் பேக்கிங்குடைய பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆஃபர் பண்ணோம். அதை கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இந்த காலத்தில் வந்து 3 வந்து பெட் இருந்துச்சு. இந்த 3 பெட்டுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி ட்ரே, அதாவது சிம்னி ட்ரேன்னு சொல்லுவோம், இல்லை அக்குமுலேட்டர் ட்ரேன்னு சொல்லுவோம். இந்த அக்குமுலேட்டர் ட்ரேயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஹோல்டிங் டெஸ்ட்டு வாட்டரை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இதில் வந்து எங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் வந்து ஒரு 20 mm வந்து ட்ராப் ஆகிறது மாதிரி இருந்துச்சு. இது வந்து அக்செப்டபிள் வேல்யூன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த வாட்டர் ஹோல்டிங் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்தை வந்து பாக்ஸப் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பாக்ஸப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் வந்து இருந்தது. இதோடைய சப்போர்ட்டிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோடைய கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா.